ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் ரொம்ப சேஃபாக நல்லா இருக்கேன். உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் பாசத்துக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய ப்ரேயர்ஸ், உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். அது எல்லாருக்குமே கொடுத்து வைக்காது. ரொம்ப சந்தோஷம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, க்யூர் ஆகிட்டுருக்கேன். அப்பப்போ வலி இருக்குது, டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன். இன்னும் இந்த 1 மந்த் போகணும். நெக்ஸ்ட் டைம் தான் என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஆப்ரேஷன் பற்றி பேசுகிறது. நிறைய பேர் எனக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. அது ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதில் இந்த வேம்பாலம் பட்டை யூஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது நாகர்கோவில் போய் தான் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்துட்டு நான் அதை யூஸ் பண்ணுறேன். அது 100% க்யூர் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் தன்னம்பிக்கையாக சொல்லியிருக்கீங்க. அது பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்றைக்கி டிஃபன் பார்த்திங்கன்னா பெசரட் தோசை தான். நைட்டே அரிசியும் பாசிப்பருப்பும் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து அரைச்சாச்சு. கொஞ்சம் இஞ்சி, ஜீரகம், பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அவங்க நான் ஆந்திராவில் வெங்காயம்லாம் போட்டு மேலே டாப்பிங்ஸ் வைப்பாங்க. நான் கேரட் போட போகிறேன். இதுதான் இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட். தேங்காய் சட்னி அரைக்கணும். 10 நாளாக குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அது சரி, இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. ஆனால் ஈவினிங் ஆனால் ரொம்ப மயக்கமாக இருக்குது, ஒரு மாதிரி டயர்டாகிடுது. அப்புறம் குளுக்கோஸ் போட்டுட்டு நேற்று 2 பாட்டில் போட்டோம். கொஞ்சம் பரவாயில்ல, அப்படி தான் இருக்குது. ப்ளட் லெவல் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதுக்கான ஃபுட்டு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் உடனடியாக. ஆனால் வெஜ்ஜில் தான் சொல்லணும். ஏதாவது இமீடியட்டாக உடனே ப்ளட்டு உடம்புல ஊறுற மாதிரி இருக்கணும். அது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் நிறையா பேர் நிச்சயஸ்ரீயை பற்றி இன்னும் டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. டவுன் சிண்ட்ரம் பற்றி அதை பற்றி நான் விளக்கமாக உங்கள் கூட பேசணும். நான் டிஃபன்லாம் முடிச்சுட்டு உங்கள் கூட நான் பேசுகிறேன். இந்த பெசரட் தோசை பண்ணுறதுக்கு நான் நைட்டே 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் இட்லி அரிசி போட்டு ஊற வச்சிட்டேன். இப்போ காலையில் எழுந்து அது நைட்டே நல்ல தண்ணியில் தான் போட்டு வச்சுருந்தேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஜீரகம், நம்ம காரத்து தந்தாப்பில் பச்சை மிளகா, வேறு எதுவும் போடுறது கிடையாது, வெறும் பச்சை மிளகா தான். ஒரு துண்டு நல்லா இஞ்சி போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒன்றாவே அரைச்சிக்கணும். இது புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாக உடனே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான்ஸ்டிக்கெலாம் ஊற்றுனீங்கன்னா நல்லா ரோஸ்ட் மாதிரி மெல்லிஸாக வரும். அதுக்கு நல்லா கார சட்னி, சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ஆஃப்டான டிஃபனாக இருக்கும். ஏன்னா ப்ரோட்டீன் சத்தும் கிடைக்கும், நல்லா டைஜஷன் பவர், ஹெல்த்து, ப்ரோட்டீன் சத்து எல்லாமே இருக்கிறதுனால இதை வாரத்துக்கு ஒரு 2-3 தடவையாக செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம அரைச்சி ஒரேடியாக வைக்கிறோம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னா உப்பு கலக்கக்கூடாது. உப்பு போட்டுட்டா ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஆகிடும், நுரைச்சி வந்துடும். உப்பு போடாமல் அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி நைஸாக அரைக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நைஸாக அரைச்சி எடுத்து வைக்கணும். குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால மிக்சியில் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ நிறையா செய்கிறீங்கன்னா நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுதான் மெஷர்மெண்ட் கேட்டிருந்தீங்க, நான் ஷார்ட்ஸில் போட்டேன். இதுதான் மெஷர்மெண்ட்டு. 1 டம்ளர் பருப்புன்னா 1/2 டம்ளர் இட்லி அரிசி போட்டுக்கணும். அப்போ தான் நல்லா மெல்லிசாக தோசை வாக்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஜீரகம், இஞ்சி, அது ஃப்ளேவர் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது டேஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிக்குமா என்னன்னு தெரியல. அதுக்கு தான் டாப்பிங்ஸ் வெங்காயம்லாம் போடுவாங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு, உப்பு போட்டு கலக்கி வச்சிட்டேன். இப்போ இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, வெங்காயம் போடாமல் நான் கேரட் துருவி போடுறோமா அப்படின்னா பிரியா அவள் கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிப்பாள். சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிலையன்ஸில் தான் அந்த இது வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது அந்த மிஷின். இது கரண்ட்டு தேவையில்லை, நம்ம கையாலே சுற்றினா போதும்னு அது இருந்துதா. சரி ட்ரை, ரொம்ப நாள் வாங்கணும்னு எனக்கு ஆசை தான். அப்புறம் அங்கே பார்த்துட்டு மாலில் இருந்தது, வாங்கணும். அவ்வளோ சூப்பராக வருது, பொடியாக வருது. வெங்காயம், பீட்ரூட்டு, அப்புறம் இந்த கேரட்டு, வெள்ளரிக்காய், சலாடெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் இது. நல்லா யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நித்யாவும் பிரியாவுமே அழகாக யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இல்லை, அழகாக ஈஸியாக சுற்ற வருது. அதே மாதிரி ஸ்ட்ராங்காகவும் நல்லா இருக்குது. இதுக்கு 3 இது கொடுத்துருக்காங்க. நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். நான் 3 எப்படி தனித்தனியாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது.
அதேமாதிரி அந்த புல்லட்டு மிக்ஸரியா அது ஒன்று வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது இன்னும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரல. நிறையா ரிவ்யூலாம் பார்த்துட்டு வரேன். சரி எது எல்லாமே இந்த ப்ரொமோஷனுக்காக நிறையா கம்பெனி வந்து சஜஷன் பண்ணுறாங்க. அதை நம்பி வாங்குறதா என்னன்னு தெரியல, பார்ப்போம். அது புல்லட் மிஷின் ஒன்று வாங்கிட்டேன்னா என்னோடய ஆசை தீர்ந்து. எனக்கெலாம் நிறையா ஆசை இல்லை, சின்ன சின்ன ஆசைகள் தான். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள், பூ போல் வந்தது. அதனால தான் சரி டாப்பிங் எனக்கு வந்து பெசரட் தோசையில் இதை போட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு எனக்கு. இதுதான் எல்லாத்தையும் துருவிட்டு இனி மாவில் கலந்து தோசை ஊற்ற வேண்டியது. வெங்காயம்லாம் போட்டு மேலே டாப்பிங்ஸ் வைப்பாங்க. நான் வந்து கேரட் போட போகிறேன். இதுதான் இன்றைக்கி வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட். தேங்காய் சட்னி அரைக்கணும். 10 நாளாக குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அது சரி இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. ஆனால் ஈவினிங் ஆனால் ரொம்ப மயக்கமாக இருக்குது, ஒரு மாதிரி டயர்டாகிடுது. அப்புறம் குளுக்கோஸ் போட்டுட்டு நேற்று 2 பாட்டில் போட்டோம், கொஞ்சம் பரவாயில்ல. அப்படி தான் இருக்குது. ப்ளட் லெவல் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதுக்கான ஃபுட்டு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் உடனடியாக. ஆனால் வெஜ்ஜில் தான் சொல்லணும். ஏதாவது இமீடியட்டாக உடனே ப்ளட்டு வந்து உடம்புல ஊறுற மாதிரி இருக்கணும். அது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் நிறையா பேர் நிச்சயஸ்ரீ பற்றி இன்னும் டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க, டவுன் சிண்ட்ரம் பற்றி. நான் அதை பற்றி விளக்கமாக உங்கள் கூட பேசணும். நான் டிஃபன்லாம் முடிச்சுட்டு வந்து உங்கள் கூட நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு கேரட் கொஞ்சம் இதிலே போட்டுக்கிறேன். எப்படி வருதுன்னு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கேரட் போட்டு செய்கிறேன். அது நல்லா வந்துச்சுன்னா எல்லாத்தையும் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலான்னு சொல்லிட்டு. ப்ரோட்டீன் சத்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனால் சரி ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா பருப்பு வகைகளில் தான் அதிகமாக இருக்குது. அதனால் சரி ரொம்ப நாளாக பையனும் கேட்டுகிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த அடை தோசை இந்த மாதிரி வகைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். பெசரட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தான். அதனால் அது எல்லாருக்குமே டவுட்டு, உங்களுக்கு பையன் வேறு இருக்கானான்னு சொல்லிட்டு. ஆமாம் இருக்கான், பிடெக் படிச்சுட்டு கேம்பஸ்லேயே அவனுக்கு வந்து எல்என்டியில் வேலை கிடச்சிருச்சு பெங்களூரில். இப்போ அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால போகலை. இப்போ அவங்க அப்பா கடையை பார்த்துட்டு இங்கேயே இருக்கான். இனி அங்கே இருக்கிற சுச்சுவேஷன்லாம் மாறினதுக்கப்புறம் அவன் அங்கே போவான் ஜாபுக்கு. அது வரைக்கும் இங்கே தான் இருப்பான். பிடெக் படிச்சிருக்கான். ரொம்ப கேரிங்காக இருப்பான். நித்திய விஷயத்தில் ரொம்ப சூப்பரான நல்ல ஒரு அண்ணன். ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு பிறக்குது அப்படின்னா அந்த அம்மா மட்டும் ஃபுல்லாக எடுத்து செய்ய முடியாது, அந்த ஹஸ்பண்ட் பண்ணணும். அதே மாதிரி கூட பிறந்த குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக இருக்கணும். அந்த குழந்தைய வந்து அனாதை மாதிரி விட்டுறக்கூடாது. ஒரு அண்ணனோ தங்கச்சியோ தம்பியோ 2-3 குழந்தைங்க இருக்கும்போது அந்த குழந்தைய வந்து அரவணைச்சி கொண்டு போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு குழந்தைய நமக்கு ஸ்பெஷல் சைல்டாக பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதுலேயே கேரிங் பண்ணிட்டு இருந்தோன்னா ஃப்யூச்சரில் அந்த குழந்தைய பற்றி நினச்சி பாருங்கள். இப்போ எனக்கு ஒன்று உடம்பு முடியலன்னா இன்னொருத்தி பார்க்குறா. இப்போ அந்த பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு இன்னொரு குழந்தை வேணும். அப்போது ஒரு அண்ணனோ தங்கச்சியோ இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு. அதனால் இப்போ அவங்க அண்ணனை பொறுத்த வரைக்குமே சின்னதுலேருந்தே ரொம்ப கேரிங்காக இருப்பான். பிரியா எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாலும் அதே அளவுக்கு அவனும் பார்த்துப்பான். சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இது இன்னும் மெல்லிசாக ஊற்றலாம். நான் திட்டமாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ நான்ஸ்டிக் தவா இருந்ததுன்னா நல்லா மெல்லிசாக பேப்பர் மாதிரி வரும். அதுக்கு வந்து அவங்க இஞ்சி தொகையில் சட்னி ஒன்று அரைச்சி தொட்டுப்பாங்க. ஏன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிறதுனால. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. சூப்பரான ஒரு பெசரட் தோசை தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது வந்து மெஷர்மெண்ட் கேட்டிருந்தீங்க. 1 டம்ளர் வந்து நம்ம பாசிப்பருப்பு போடுறோன்னா ஒரு 1/2 டம்ளர் இட்லி அரிசி போட்டுக்கிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் அதை அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அது கூட வந்து ஜீரகம், பச்சை மிளகாய் காரத்து தந்தாப்பில், அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா உப்பு போடாமல் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நம்ம உடனே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை உப்பு கலந்து வச்சுக்கலாம். புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நல்லா காரசாரமாக சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் அதனுடைய ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து நித்யஸ்ரீ வந்து குட் டச் பேட் டச் தெரியுமான்னு கேட்டிருந்தீங்க. சொல்லிலாம் தரல. அவளாவே ஒரு 10 வயசு வந்து ஒரு கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆக ஆக அவளுக்கே நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிது. வெளியிலலாம் அழைச்சிட்டு போனால் அவள் நம்ம அண்டரில் தானே இருக்கா, அதனால் வந்து அது தெரியாதுன்னு அவசியம் இல்லாமல் இருந்தது. இப்போ வீட்டுக்குள்ளேயே அண்ணன் கூடயோ இல்லை அப்பா கூடயோ பழகும்போது ஃபஸ்ட்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாள். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூர்டாக ஆக ஆக வந்து அவளுக்கே அது புரியும். அது வரைக்குமே அப்பா கூட அண்ணன் கூட ரொம்ப சோஷியலாக அழகாக நல்லா பழகிட்டு இருந்தவ. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தா. சொல்லியே தெரில உண்மையிலேயே
இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். இது அவளுக்காகவே தோணுச்சு. அது வரைக்குமே அவங்க அப்பா கூட தான் தூங்குவா. அதுக்கப்புறமா பார்த்து தான் என் கூட வந்து தூங்க ஆரம்பித்தா. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க அப்பாவுக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம். பாருடி உன் பொண்ணு இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஒரு ஒரு அதாவது மெச்சூர்டு வர்றது அப்படிங்கும்போதே தன்னை தனிமைப்படுத்திக்கிறதாகட்டும், மற்றவங்கள்ட்ட வந்து விலகி இருக்கிறதாகட்டும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு பாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது வரைக்குமே கிட்ட போய் படுத்துப்பா, முத்தம் கொடுப்பா, ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பா அவங்க அப்பா கூட. இப்போல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறா. அப்போ அதுலேருந்தே அவளுக்கு தெரியும். வெளியே அவங்க கூட தொட்ட கூட மாட்டா, பேசவும் மாட்டா. இது வந்து இயற்கையிலே உள்ளது தான், அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் எதுவும் சொல்லி தரலை, இது தொடு இது தொடக்கூடாது அப்படிலாம் சொல்லலை. ஆனால் வெளியில் போகும்போது மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மற்றபடிலாம் வந்து வேறு எந்த இதுவும் அவளுக்கு சொல்லி தரல. அதுக்கப்புறம் ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, டவுன் சிண்ட்ரோம் வந்து உங்களுக்கு எப்போ தெரிஞ்சுது? அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு, சின்ன குழந்தையில உள்ள வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க. நல்லா தானே இருக்கா, நார்மலாக குழந்தைவா தானே இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது அந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் நாங்கள் 45 நாள்லேருந்து அவளுக்கு அவ்வளோவா கேர் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது டவுன் சிண்ட்ரோம் எங்களுக்கு சொல்லவே இல்லை டாக்டர். நார்மலாக குழந்தை பிறந்தது, 3 குழந்தைங்களுமே எனக்கு நார்மல் டெலிவரி தான். அப்படி இருக்கும்போது குழந்தையோட சேஞ்சஸ் வந்து சைல்டு டாக்டர் வந்து பார்த்துட்டு சொன்னார், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு மட்டும் சொன்னார். மற்றபடி இவ என்ன கேட்டகரியில் இந்த குழந்தை பிறந்திருக்கலாம் எதுவும் சொல்லலை, ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்ல வரல. ஆனால் அவர் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு 40 நாள் வரைக்குமே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நார்மலாக அப்படியே இருந்துட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பையன் அப்படிங்கும்போது எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியல. இவளும் அப்படி தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் நாள் ஆக தான் 3 மாதம் தலை நிற்கணும், அப்புறம் குப்புற அடித்து படுக்கணும், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் போட்ட மாதிரியே கிடப்பா, எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இருக்காது அவளுக்கு. அப்புறம் தான் நாங்கள் வந்து நாகர்கோயிலில் பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கார், குழந்தை டாக்டர், அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சோம். அப்போ காமிக்கும்போது தான் அவர் என்ன சொன்னார், நீங்கள் பிளட் டெஸ்ட், அவரும் சொல்லவே இல்லை உண்மை என்னங்கிறத, அந்த டாக்டரும் சொல்லவே இல்லை. உண்மையை வந்து எல்லா டாக்டர்ஸும் மறைக்கிறாங்க, அது ஏன்னே தெரியல, பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அப்போ அந்த டாக்டரும் வந்து அது கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு மாதிரி தான் இருக்குது, நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் விவேக் லேப் இருக்குது, பெரிய லேப் ஒன்று, அங்கே போய் பிளட் டெஸ்ட் கொடுத்தோம். அவங்க தான் பார்த்துட்டு 45 நாள் தான் அப்போது அவளுக்கு வந்து இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம் பேபி, இது வந்து குரோமோசோம் கூட இருக்கிறதுனால வர்றது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதுதான் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து டாக்டர்கிட்ட காமிச்சா, அப்புறம் அதுக்கெலாம் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது, நீங்கள் வீட்டில் வச்சு தான் கவனிச்சிக்கணும், அதுக்கெலாம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாதுன்ட்டு கையை விரிச்சிட்டு, சளி இருமல்னா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரோ அது மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நாங்களாக என்னெல்லாம் பண்ணணுமோ பார்த்து, எந்த டாக்டர்கிட்டலாம் போகணுமோ, இங்கே போனால் சரியாகுமா, அங்கே போனால் சரியாகுமா, ட்ரீட்மெண்ட்டே இல்லாத ஒரு குழந்தை, அது எப்படி அதை நம்ம வந்து மேனேஜ் பண்ண போகிறோம், எந்த ஒரு இப்போயாவது நிறைய செல்ஃபோனில் நல்லா அவேர்னஸ் கிடைக்குது, எப்படிலாம் பார்த்துக்கலான்னு. எங்களுக்கு அந்த டைமில் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் கேரளாவுக்கு தூக்கிட்டு போகணும், என்னென்னமோ படாத கஷ்டம்லாம் பட்டிருக்கோம். நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய பார்க்கலாம், நீங்கள் அதனுடைய நித்யஸ்ரீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன எப்படிலாம் கொண்டு வந்தாங்க நிறைய போட்டிருக்கேன், நிறைய பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த 2 கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, இப்போ நிறைய பேர் அதுதான் கேட்டுட்ருக்கீங்க. நிறைய பேருக்கு இப்போ மறுபடியும் டவுன் சிண்ட்ரோம்ஸ் பிறந்துட்டுருக்கா என்னன்னு தெரியல. இது எதனால் அப்படி பிறக்குதுங்கிறது யாராலும் தடுக்கவும் முடியாது போல். 5 மாதத்தில் தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் நானும், ஆனால் எந்த இதுவும் தெரியல, அவங்க டாக்டரும் சொல்லலை எனக்கு. இது வரணும்னு இருக்குது, நம்ம ஏதோ அவங்களுக்கு செய்யணும்னு இருக்குது, இப்படி தான் எனக்கு தோணுது. நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் உங்களுடைய எல்லா கொஸ்டின்ஸும் வந்து நான் தனியாக ஒரு ரெஃபர் பண்ணி உங்களுக்காக அந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே சொல்கிறேன். லைவில் வர அன்றைக்கி நம்ம பேசலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.